ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 10th புக்கில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 10th சயின்ஸ் புக்கில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லப்படுற டாப்பிக்லேருந்து முதல்ல விசை செயல்பாடு. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா F1 + F2 அப்படின்னு இருக்கும். சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டார் அப்படின்னா இதில் பாருங்கள் F1 - F2 அப்படின்னு இருக்கா. அதில் என்ன அப்படின்னா F2 வந்து F1 தான் பெருசாக இருக்கும், அதனால் F2 வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படி தான் வரும். அதாவது சின்னதாக இருக்கிற வேல்யூ மைனஸில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் அப்படின்னா F1 - F2 = 0. இது தெரிஞ்சால் போதும். அடுத்ததாக இது பாருங்கள், 1 kgf 1 kilogram ஃபோர்ஸ் = 1 kg × 9.8 m/s. இது பண்ணால் நியூட்டன் வரும். இது வந்து ஃபோர்ஸுக்கு. அடுத்தது 1 gf கிராம் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. அதை பண்ணனா 980 டைன் வரும். இதையும் ஞாபகம் வச்சிங்க. அதாவது கிராமில் இருந்தால் 10 பெருக்குவோம், 100 பெருக்குவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அது போதும். அடுத்தது இதில் பாருங்கள், மின்தூக்கி அப்படின்னா என்னது? லிஃப்ட்டை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த தேர்டு தான் தெரியணும். அது என்ன அப்படின்னா 6 greater than வெயிட்டை விட மேலே இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அது முக்கியம். அடுத்தது அது என்னென்னா ஈர்பியல் விசை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வெயிட் வந்து விசையை விட, நம்ம கொடுக்குற விசையை விட வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து லிஃப்ட்டு கீழே இறங்குது அப்படின்னு அர்த்தம். வெயிட் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது எதுவுமே அது ஓய்வில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே வெயிட்டு 0 அப்படின்னா அது தடையின்றி கீழே விழுகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இது பாருங்கள், 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் m/s என்ற m/s எனில் திசைவேகத்தை கண்டுபிடி. இதில் திசைவேகம் அதாவது கிலோகிராம் நிறைனா என்ன, எடைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் அது எடைனும், புவியீர்ப்பு விசையை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் அது எடைன்னு சொல்லுவோம். இதில் நேர்கோட்டு உந்தம் 2.5 × கிலோகிராம் m/s அப்படிங்கிறது இது ரெண்டையும் பெருக்கணும். நிறையும் திசை வேகத்தையும் பெருக்குனா நமக்கு நிறையும் திசை வேகம். இது இவங்க என்ன கேட்டிருக்காங்க? திசை வேகம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன தெரியும்? நிறை தெரியும், நேர்கோட்டு உந்தம் தெரியும். இது ரெண்டையுமே வகுத்தோம் அப்படின்னா 0.5 கிடைக்கும். இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக ஒளியியல் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். இதில் ஒளிச்சிதறலோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்ட்டு 4 வகையாக இருக்குது. அந்த 4 வகையில் ராலே ஒளிச்சிதறல் அப்படின்னா சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறலடிக்கப்படுவது தான் இந்த ராலே ஒளிச்சிதறல். இதில் பாருங்கள், S directly proportional to 1/λ⁴ அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இது தெரியணும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகலில் இருப்பதை விட வளிமண்டலத்தில் அதிக தொலைவு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நீல நிற ஒளியானது முற்றிலுமாக சிதறலடைந்து சென்று விடுவதால் குறைவாக ஒளி சிதறலடைந்த சிவப்பு நிற ஒளியே நம்மை அடைகிறது அப்படிங்கிறது. அதாவது சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் நமக்கு சிவப்பு கலரில் தோன்றுறது பார்த்தீங்களா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இது ராலே ஒளிச்சிதறல். மீ ஒளிச்சிதறல் அப்படின்னா இதில் என்னென்னா வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளி சில துகள்களால் ஏற்படுறது தான். இது வந்து மேகக்கூட்டம் வெண்மையாக இருக்கிறதுக்காக சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின். மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர் ஆகியவை. அடுத்ததாக குவி லென்ஸு, குழி லென்ஸு ஆகிய இரண்டையும் பார்க்க போகிறோம். முதல்ல குவி லென்ஸ் என்ன அப்படின்னா அது மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும். மையத்தில் தடித்தும், அதாவது இங்கே மையத்தில் ரொம்ப தடித்தும்
வெளியில் மெல்லிசாக காணப்படும். இதுவே குழி லென்ஸ் வந்து மெலிந்தும் மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும். இது வந்து குவிக்கும் லென்ஸு. குவி லென்ஸு குவிக்கும் லென்ஸு, குழி லென்ஸு விரிக்கும் லென்ஸு. மெய்பிம்பத்தை உருவாக்குறது குவி லென்ஸு, மெய்பிம்பத்தை உருவாக்குறது குவி லென்ஸு, மாயபிம்பத்தை உருவாக்குறது குழி லென்ஸு. தூரப்பார்வை சரிபாட்டை சரி செய்ய பயன்படுவது குவி லென்ஸு. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது குழி லென்ஸு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிட்ட குழி தோண்டி தூரக்குவி. என்னது? கிட்ட குழி தோண்டி தூரக்குவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்ட அப்படின்னா கிட்ட பார்வை, கிட்ட குழி அப்படிங்கிறது கிட்ட பார்வை, தூரக்குவி தூர பார்வை. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது லென்ஸோட சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. இது ஞாபகம் வச்சுங்க போதும். அடுத்தது ரெட்டினா. ரெட்டினா அப்படின்னா விழித்திரை. இரண்டாவது கண்பாவை. கண்பாவை அப்படின்னா கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை தான் கண்பாவை அப்படிமோ. அடுத்து சீலியரி தசைகள். சீலியரி தசைகள் அப்படின்னா விழி ஏற்பமைவு திறன். நான்காவது கிட்டப்பார்வை. கிட்டப்பார்வை அப்படின்னா சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் தான் கிட்டப்பார்வை. தூரப்பார்வை அப்படின்னா அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் தான் தூரப்பார்வை. இதை ஞாபகம் வச்சுங்க போதுமானது. இது வந்து புக் பேக் கொஸ்டின், இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா மூன்றாவது பாடம் வெப்ப இயற்பியல். இதில் இவங்க இந்த இது பாருங்கள், சில பொருட்களின் பரும வெப்ப விரிவு குணக மதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுமினியம், பித்தளை, கண்ணாடி, நீர், பாதரசம் அப்படின்ட்டு. இதில் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா அலுமினியம், இரண்டாவது பித்தளை, மூன்றாவது கண்ணாடி, நான்காவது நீர், ஐந்தாவது பாதரசம். முதல்ல அலுமினியம், இரண்டாவது பித்தளை, மூன்றாவது கண்ணாடி, நாலாவது நீர், 5 பாதரசம். இதை ஞாபகம் வச்சிங்க போதுமானது. இதை ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சிங்க, இல்லைன்னா கன்ஃபார்ம் இது மறந்துடும். அதுதான் உண்மை. ஷார்ட்கட் போட்டு ஏதாவது ஞாபகம் வச்சுங்க. இதில் பாருங்கள், பாயில் விதி அப்படின்னா என்னென்னு தெரியணும். மாறா வெப்பநிலையில் அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில், அதாவது மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் ப்ரெஷர் வந்து எப்பயுமே பருமனுக்கு, அதாவது வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது அழுத்தம் அதிகரிச்சு அப்படின்னா வால்யூம் வந்து குறையும், அதாவது கன அளவு குறையும் அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்கள், அது கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதா, அழுத்தம் வந்து குறையுது, அப்போ வந்து பருமன் வந்து அதிகரிக்கிறது. அதை பாருங்கள், இதோட சைஸ் வந்து அதிகரிக்கிறது. அதுவே இதில் பாருங்கள், அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது, அதோட பருமன் வந்து குறைகிறது. இதோட கேப் வந்து குறையுது பார்த்தீங்களா, அதுதான் பருமன் அப்படிம்பாங்க. அதை பார்த்துங்க. அடுத்ததாக இதை பொருத்தணும். நீள் வெப்ப விரிவு அப்படின்னா நீளத்தில் ஏற்படும் மாற்றம், பரப்பு வெப்ப விரிவுனா பரப்பில் ஏற்படும் மாற்றம், பரும வெப்ப விரிவுனா பருமனில் மாற்றம், வெப்ப ஆற்றல் பரவல் அப்படின்னா சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரவுதல். போட்ஸ்மேன் மாறிலினா 1.381 × 10⁻³ -23 ஜூல் கெல்வின் -1. அடுத்ததாக மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அளவு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்பியர்னா ஒரு கூலும் பர் ஒரு வினாடி, ஒரு கூலும் டிவைடட் பை ஒரு வினாடி அப்படிங்கிறது தான் இதற்கான சமன்பாடு. அடுத்தது பாக்ஸ் கொஸ்டின். மின்தடையாக்கி மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய இது பயன்படுகிறது. இதுவே மின்தடை மாற்றி அப்படின்னா மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. அம்மீட்டர்னா மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. வோல்ட் மீட்டர்னா மின்னழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. கேல்வனோமீட்டர்னா மின்னோட்டம். மின்னோட்டம்னா என்ன? ஓட்டம் அழுத்தம் அப்படிங்கிறது. ஓட்டம் அப்படின்னா கரண்ட்டு, அழுத்தம் அப்படின்னா வோல்டேஜ். ஞாபகம் வச்சுங்க. இங்கே கரண்ட்டு மற்றும் அதோட திசையை வந்து கண்டறிய வந்து கேல்வனோமீட்டர் வந்து பயன்படுது. டயோடு அப்படின்னா அது கரண்ட்டு மின்னணு கருவிகளில் பயன்படுறது தான் இந்த டயோடு. மின் அணு கருவிகள் அப்படின்னா சிறிய இதில் ஒளி மின் டயோடு அப்படிங்கிறது 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுகிறது. அடுத்து தரை இணைப்பு மின்சாதனங்கள் பாதுகாக்க பயன்படுகிறது. மின்னழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளியாக இது வந்து செயல்படுகிறது. அடுத்தது சில பொருட்களில் மின்தடை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடத்தி மற்றும் காப்பான்கள் அப்படின்ட்டு. தாமிரம்
தாமிரம் காப்பான் அப்படின்னா தன் வழியே செல்ல அனுமதிக்காது, கரண்ட்டை வந்து செல்ல அனுமதிக்காது, அது வந்து காப்பான் அப்படிமோ. கண்ணாடியும் ரப்பரும் மின்சாரத்தை கடத்தாது, அது காப்பான் அப்படிமோ. பாருங்கள் 10⁻14 10⁻10 முதல் 10⁻14. இதுவே ரப்பருக்கு பார்த்தோம்னா 10⁻13 முதல் 10⁻16. இதில் இந்த கண்ணாடி ரப்பரில் எது பெரியது, அதாவது கடத்தவே கடத்தாது அப்படின்னு கேட்கலாம். அதில் முதல்ல இருக்கிறது ரப்பர், இரண்டாவது தான் கண்ணாடி வரும். ஏன்னு பார்த்துக்குங்க, அங்கே வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இதுவே கடத்தினா தாமிரம் 1.62 × 10⁻−8. நிக்கல் 6.84 × 10⁻−8. குரோமியம் 12.9 × 10⁻−8. இதில் நாம் இப்போ அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கடத்தியில் போடுவாங்கள்ல, மேலே கம்பம் அமைச்சு போட்டுருக்காங்கல்ல, அதில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தாமிரம் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக தொடர் இணைப்பு பக்க இணைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. தொகுபயன் மின்தடை மிக உயர் மின்தடையை விட அதிகமாக இருக்கும் வந்து இந்த தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடை. இதுவே பக்க இணைப்பில் மிக குறைந்த மின்தடையை விட குறைவாக இருக்கும். மின்தடைனா என்ன? ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு கரண்ட்டு போகுது அப்படின்னா அதை வந்து எவ்வளவு தேவையோ அதை கொடுக்குறது தான் கரண்ட்டு, கம்மி பண்ணி கொடுக்குறது தான் அந்த மின்தடை அப்படிம்பாங்க. அடுத்து மின் ஓட்டம்னா என்ன? கரண்ட்டு. தொகுபயன் மின்தடை அதிகமாதலால் மின்சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும். இதுவே தொகுபயன் மின்தடை குறைவாதலால் மின்சுற்றில் மின்னோட்டம் அதிகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இணைப்பு தடைப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, தொடர் இணைப்பில் ஒரு மூடிய சுற்றில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் வந்து பாயாது. அதாவது தொடர் இணைப்பு அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இங்கே ஒரு பல்ப்பு இருக்கா, திருப்பியும் இங்கே ஒரு பல்ப்பு, இங்கே ஒரு பல்ப்பு. இதில் கரெக்டாக இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா இதிலேருந்து கரண்ட்டு வந்து இங்கே போகாது, இப்படி இருக்கும். கரண்ட்டு வந்து இங்கே போகாது. அப்போ வந்து இது க்ளோஸ்டு சர்க்யூட்டாக ஆக வாய்ப்பு இல்லை, திறந்த சர்க்யூட். அதுவே பக்க இணைப்பு அப்படின்னா இப்படி ஒன்று இருக்குது. அடுத்தது இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. சாரி, ஒரு நிமிஷம். இப்படி ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இங்கேருந்து கரண்ட்டு போகுது அப்படின்னா இந்த வழியாகவும் போகும், இந்த வழியாகவும் போகும். சப்போஸ் இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து கரண்ட்டு பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கும். இது மூடிய சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துங்க. அடுத்தது இதில் ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட்ஸ். ஹார்ஸ் பவர் ஹெச்பி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 1 HP = 746 வாட்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் 220 230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இதுவே USA மற்றும் UK போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் 110 120 வோல்ட் மின்னழுத்தம் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க, போதுமானது. அடுத்ததாக ஒளியியல் சவுண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது ஒளி மற்றும் ஒளி அலைகளுக்கு இடையான வேறுபாடுகள். ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை. இந்த ஒளி என்ன? சவுண்டு பரவுவதற்கு நமக்கே தெரியும், ஹோம் தேட்டரு, மைக் செட்டு இதெல்லாம் வைப்பாங்கள்ல, அதுக்கு சவுண்டு தேவை. இன்னொரு ஒளியை பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. அதாவது நம்ம வானத்தை எடுத்துக்கலாம்ல, சூரியனிலிருந்து கதிர் வருதில்ல, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது இது நெட்டலைகள், இது குறுக்கலைகள். இதோட அலைநீளம் 1.6. இந்த நெட்டலைகள் குறுக்கலைகள் மட்டும் பார்த்து வச்சுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எது ஒளிக்கு எந்த குறுக்கலைகள் வருமா நெட்டலைகள் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதனால தான் இதை பார்த்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இதோட அலைநீளம் 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை. இதோட அலைநீளம், அதாவது இந்த ஒளிக்கு பார்த்தோம்னா 4 × 10⁻⁻7 மீட்டர் முதல் 7 × 10⁻⁻7 மீட்டர் வரை இருக்கும். எந்த ஒளி? லைட்டுக்கு. அடுத்தது ஒளி அலை, இது வந்து மீட்டர் 340 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற திசைவேகத்தில் பரவும். இதுவே ஒளி அலை வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற திசைவேகத்தில் பரவும். அடுத்தது இது பாருங்கள், பல்வேறு ஊடகங்களில் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு சொல்லி திடப்பொருளில் தாமிரம், இரும்பு, அலுமினியம்
இது 3ஓட ஒளியின் திசைவேகம். இது சவுண்டு, ஞாபகம் வச்சுங்க, சவுண்டு. இதுவே திரவ பொருளில் மண்ணெண்ணெய், நீர், கடல் நீர் இதோட சவுண்டு கொடுத்துருக்காங்க. வாயுவில் காற்று, இன்னொரு காற்றோட 20 காற்றோட ஈரப்பதம் 0 டிகிரி செல்சியஸ் இருந்தால் எப்படி பரவும் அப்படின்னா, காற்றோட ஈரப்பதம் 20 டிகிரி செல்சியஸ், அதோட வெப்பநிலை அதிகரித்தா எப்படி பரவும் அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக மெதுவாக பேசும் கூடம். மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கெதீட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசும் ஒலியானது எதிர்ப்புறம் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வளைவான பகுதியில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பே இதற்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இது இப்படி பட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு அப்படியே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ திருப்பி அதே இடத்துக்கு இந்த ஒலி வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பேர் என்ன? மெதுவாக பேசும் கூடம். மெதுவாக பேசுனீங்களா கூறும், இது இப்படி பட்டு கரெக்டாக இங்கே வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வேணாலும் இது கேட்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. அடர்கோடை ஊடகம்னா என்ன, அடர்மிகு ஊடகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒலியானது சவுண்டு வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது திசைவேகம் அதிகரித்தா அது அடர்குறை ஊடகம். அடர்குறை ஊடகத்தில் திசைவேகம் அதிகரிக்கும். இதுவே அடர்மிகு ஊடகத்தில் திசைவேகம் வந்து குறையும். இது 2 தான் தெரியணும். குறைனா அதிகரிக்கும், குறைனா அதிகரிக்கும். அடர்மிகு ஊடகத்தில் இது குறையும், திசைவேகம் குறையும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இந்த பாக்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்குங்க. இது ஒளி மூலம், இதுதான் ஒளி மூலம். இதில் இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒன்று இருக்குது. இது இரண்டும் நகர்ந்துட்டு வருது அப்படின்னா, ஒரே திசையில் நகர்ந்துட்டு வருது அப்படின்னா என்ன நடக்கும்? தொலைவு வந்து குறையும். அப்போ உண்மை அதிர்வெண் வந்து அதிகம். அதாவது இந்த நகர்ந்துகிட்டே வந்தால் சவுண்டு என்ன பண்ணும்? சவுண்டு இப்படி வருமா? இங்கே ஒளி மூலம் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்பீக்கர் இருக்குது, சவுண்டு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இது நகர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். இவனும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்தால் என்ன நடக்கும்? சவுண்டு அதிகமாக வரும். அப்போ அதிர்வெண் அதிகம். தோற்ற அதிர்வெண்ணை விட உண்மை அதிர்வெண் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஒளி மூலம் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளன. அப்போ வந்து ஒளி மூலம் கேட்குனருக்கும் ஒருவருக்கு விலகி செல்கின்றன. இவர் திரும்பியும் இதே சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இதே ஒளி மூலம் இவங்க கேட்குனர், இவங்க 2 பேரும், இவர் இந்த திசையில் போகிறாரு, இவங்க இந்த திசையில் போகிறாங்க. அப்போ என்ன நடக்கும்? சவுண்டு வந்து கம்மியாக வருமா? சவுண்டு வந்து கம்மியாக வரும். இது வரதை இப்படி வருதுன்னு வைங்க, சவுண்டு வந்து கம்மியாக வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இடைப்பட்ட தொலைவு வந்து அதிகரிக்குதா? அப்போ உண்மை தோற்ற அதிர்வெண்ணை விட குறைவு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது கேட்டாங்க. நீங்கள் ஒளி மூலம் கேட்குனரும் இயக்கத்தில் ஒன்றன ஒன்றன் பின் ஒன்றாக நகர்கின்றன. கேட்குனரை ஒளி மூலம் பின்தொடர்கிறது. கேட்குனரை ஒளி மூலம் பின்தொடர்கிறது. அதாவது திரும்பியும் அதே தான் எடுத்துக்கிறோம். இவர் கேட்குனரே ஒளி மூலம், இவரும் இந்த சைடு போகிறாரு, இவரும் இந்த சைடு போகிறாரு, இவங்க ஒன்றுக்கு ஒன்று நகர்றாங்க. அப்போ என்ன நடக்கும்? அதிர்வெண் உண்மை நிலையை நகர்ந்து எதுவும் நடக்காது. கேட்குனரின் திசை வேகத்தை பொறுத்து. அதாவது இவர் 1 மீட்ரு இங்கே இருக்காரா, திரும்பியும் இந்த ஒளி மூலம் இங்கே இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? இவர் எவ்வளோ தூரம் நகர்றாரோ அதுவும் இவ்வளோ தூரம் நகரும், ஒன்றன் பின் ஒன்றாக. அப்போ இது எப்பயுமே சேம் பொசிஷனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதேமாரி தான் மொத்தம் 8 வகையாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த 8 வகையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் போன குரூப் 4, அதாவது 2024 குரூப் 4ல் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இதை பார்க்குறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சமன்பாடு கேட்க வாய்ப்பே இல்லை. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டு கன்ஃபார்ம் இதில் ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க, இன்னொன்று நீங்கள் பார்த்து போடுற மாரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் அடிச்சிருவீங்க. அதனால் பார்த்து போடுங்க. அந்த இருக்கிறதுக்கான நிபந்தனைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒளி மூலமும் கேட்குனர் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது நடக்கும். ஒளி மூலம் கேட்குனர் இரண்டும் இடையில் நகரும்போது நடக்கும். கேட்குனர் ஒளி மூலம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது நடக்கும். ஞாபகம் வச்சுங்க, செங்குத்து. ஒளி மூலமும் வட்டப்பாதையின் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது இது நடக்கும். அதாவது நாம் தான் மெதுவாக பேசும் கூடம்னு பார்த்தோம்ல, இங்கேருந்து இந்த ஒளி இப்படி பட்டு சிதறல் அடைஞ்சு கரெக்டாக இங்கேயே வந்து சேரும்ல,
அதான் இங்கே வட்டப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக ஃபிசிக்ஸில் இதுதான் லாஸ்ட் லெசன், அணுக்கரு இயற்பியல். அணுக்கரு இயற்பியல். அடுத்தது, இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்திருக்கு, இடைநிலை உலோகமாகவும் இருந்திருக்கு. மொத்தம் 29 கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுங்க. இதில் நமக்கு வந்து மினிஸ்ட்ரி, அதாவது இந்த மினிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கும்ல மினிஸ்ட்ரி, அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுவாங்கள்ல, அதற்குனே தனியாக மினிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து 15 அங்கீகரிச்சிருக்கு. 15 ரேர் எர்த் மெட்டல்ஸ்னால் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சிங்க. நமக்கு இந்தியாவில் ரேர் எர்த் மெட்டல்ஸ்னால் வேறு, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் வேறு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து குழப்பிக்கக்கூடாது. அடுத்தது, இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தன்னிச்சையாக நிகழ்ந்தால் அது இயற்கை கதிரியக்கம், அதாவது நம்ம ஏதாவது தூண்டப்பட்ட பண்ணணும்னா அது செயற்கை கதிரியக்கம். இது ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வந்து உமிழப்படுகிறது. இது நியூட்ரான் பாசிட்ரான் துகள்கள் வந்து உமிழப்படுகிறது. ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது இயற்கையிலே இருக்கிறது, நியூட்ரான் பாசிட்ரான் அப்படிங்கிறது நம்ம உமிழப்படுகிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. இது தன்னிச்சையாக நிகழும், இது வந்து தூண்டப்பட்டு நிகழும். இது வந்து 82 விட அதிக அணியன் கொண்டது, இது 82 விட குறைவான அணியன் கொண்டது. குறைவாக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுது. இதனை கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா இது இயற்கையிலேயே நடக்கிறதுனால அதன் போக்கு. இதை வந்து கட்டுப்படுத்த முடியும், நாம் எவ்வளவு வைக்கிறோமோ அவ்வளவு இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக, யுரேனஸ் கோள் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்ட்டின் கிலாப்ரத், ஞாபகம் வச்சுங்க, மார்ட்டின் கிலாப்ரத் அவர் வந்து கண்டறிஞ்சிருக்காரு. அடுத்தது, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற அதோட பண்புகள் கொடுத்துருக்காங்க. தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 2 புரோட்டான் மற்றும் 2 நியூட்ரான் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு தான் இந்த ஆல்ஃபா. இரண்டாவது பீட்டா கதிர்கள் அப்படிங்கிறது அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான் இருக்கிறது தான் பீட்டா அப்படின்னு சொல்லப்படுது. காமா அப்படிங்கிறது ஃபோட்டான் எனப்படும் மின்காந்த அலைகளாகும். மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது காமா கதிர்கள். அடுத்து மின்சுமை அப்படின்னு பார்த்தோம்னா இது நேர் மின்சுமை கொண்ட ஒவ்வொரு ஆல்ஃபா துகள் காணப்படுகிறது. இதுவே பீட்டா அப்படிங்கிறது எதிர்மின் சுமை கொண்டது. காமா அப்படிங்கிறது நடுநிலை துகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, அயனியாக்கும் ஆற்றல், அயனியாக்கும் திறன். ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகளை விட 100 மடங்கு, காமா துகள்களை விட 10,000 மடங்கு அதிகம். இதுவே அயனியாக்கும் திறன் வந்து மிகவும் குறைவு, எலக்ட்ரானுக்கு மிகவும் குறைவு. பீட்டா அப்படிங்கிறது எலக்ட்ரான் ஞாபகம் வச்சிங்க. இதுவே ஆல்ஃபாங்கிறது புரோட்டான் ஞாபகம் வச்சிங்க. காமாங்கிறது நியூட்ரான் ஞாபகம் வச்சிங்க. ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை. இதில் அதிகமாக இருக்கிறது புரோட்டானுக்கு மட்டும்தான், அதாவது ஆல்ஃபாவுக்கு மட்டும்தான். ஊடுருவும் திறன் அப்படின்னா மிக குறைந்த ஊடுருவும் திறன் உடையது. இது ஆல்ஃபா துகள். அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சைஸில் பெருசாக இருக்கும், இது சைஸில் இதை விட சின்னதாக இருக்கும், இதில் சைஸில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா பெருசாக இருக்கிறது எங்கேயாவது உள்ள நுழையாது. இதுவே இன்னொரு பொருள் இருக்குது, அதில் பெருசாக இருக்கிறத விட சின்னதாக இருக்கிறது நுழையும். இதுவே இதை விட சின்னதாக இருக்கிறது கன்ஃபார்ம் நுழைஞ்சிரும். அப்போ மிக மிக அதிகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மூணுமே ஊடுருவும் திறன் அதிகம், ஆனால் ஊடுருவும் திறனில் அதிகமாக கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமில்ல. அது மின் மற்றும் காந்தப்புலங்களால் ஏற்படும் விளைவு. மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். இது இடக்கை விதியின்படி ஃபேரடே லெஃப்ட்லா இருக்குல்ல, ஃப்ளெமிங் லெஃப்ட்லா இடக்கை விதி அப்படிங்கிறதுல செயல்படும். இதுவே எலக்ட்ரான் வந்து வடக்கை விதி, பீட்டா வந்து வடக்கை விதி. மின் மற்றும் காந்தப்புலங்களால் விலகல் அடையாது. என்னது? நியூட்ரான். இது சம நிலையில் இருக்கும். திசைவேகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 மடங்கு வரையிலான திசைவேகத்தில் செல்லும். ஒளியின் திசைவேகத்தில் 10/9 மடங்கு திசைவேகத்தில் செல்லும். ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். இது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது, எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரான் அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். அதாவது வோல்ட் மின்னழுத்தத்தை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படும் எலக்ட்ரானின் ஆற்றல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 எலக்ட்ரான் வோல்ட் = 1.602 10⁻⁻⁻19 ஜூல். இது தெரியணும். 1.602 × 10⁻⁻19 ஜூல். இது கேட்பாங்க, இதை ஞாபகம் வச்சுங்க.
இதை ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 1க்கு 1 602 அப்படியே ஞாபகம் வச்சுக்க ஷார்ட்கட் போட்டுங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மில்லியன் அப்படின்னா தெரியுமில்ல, 10 லட்சம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டோட பெயர் லிட்டில் பாய். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லிட்டில் ஹீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லிட்டில் ஹீரோ அப்படின்னா ஹிரோஷிமா, லிட்டில் அப்படின்னு வந்துடணும். நாகசாகியில் ஃபேட்மேன். நாகம் வந்து ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபேட்மேன் அப்படிங்கிறது வந்துடும். இதை ஹிரோஷிமாவில் யுரேனியத்தை பயன்படுத்தி போட்டிருப்பாங்க. நாகசாகியில் ப்ளூட்டோனியத்தை பயன்படுத்தி போட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். யுரேனியம்னா என்ன, ப்ளூட்டோனியம்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை தெரியணும், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, லேசான 2 அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவு எனப்படும். லேசான ஞாபகம் வச்சுங்க, லேசான அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னோட்டத்திற்கான விலகு விசை ஏற்படும். உயர் வெப்பநிலையின் காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றல் இந்த விலக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு. 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு. அறை வெப்பநிலையில் இது நிகழக்கூடும். இது அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் தான் வெளியாகிறது. இதுலேயும் ஆல்ஃபா கதிர்கள் பாசிட்ரான், நியூட்ரினோக்கள் வெளியாகின்றன. இந்த நியூட்ரினோனா என்னென்னு படிச்சுங்க. அணுக்கரு பிளவு காமா கதிர்களை வெளியிடுவதால் இவை மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. வெப்பமும் ஒளியும் உமிழப்படுகின்றன. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது, ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஒரு வினாடியில் 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கம் வெளியாகிறது. கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது. பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆகும். அடுத்தது, நமது பூமியின் வயது என்னவென்று தெரியுமா? தோராயமாக 4.54 × 10⁻9, அதாவது 45,40,00,000 ஆண்டுகள். அடுத்தது, அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய சாதனம் என்ன அப்படின்னா டோசிமீட்டர். அயனியாக்கும் கதிர்வீச்சை கண்டறிய அளவிடும் சாதனம் டோசிமீட்டர். இதுவே டேப்சான் மீட்டர் அப்படின்னு என்னது, அது அந்த ஓசோன் இருக்குல்ல, ஓசோன் படலத்தை கண்டறிக்க டேப்சான் மீட்டர் பயன்படுது. அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியும் மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது. எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கரு அளவினை அறிந்து கொள்ள இயலும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த நினைவில் கொள்கை பார்த்துங்க. ஒரு வினாடியில் கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் அளவு 3.7 × 10⁻10. அது ஒரு கியூரி எனப்படும். 3.7 × 10⁻10 கியூரி. இது ஒரு வினாடியில் நிகழும் சிதைவு. கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁻16 அது ஒரு ரூதர்ஃபோர்டு என வரையறுக்கப்படுகிறது. ஒரு ரூதர்ஃபோர்டு 10⁻6 ஒரு வினாடியில் நிகழும் சிதைவு. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, இது பாருங்கள், ஒரு அணுக்கரு பிளவின் போது வெளியாகும் சராசரி 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.602 × 10⁻−9. இது தெரியணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.